ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்புக் ப்ரோ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா ஃபிசிக்கல் டேமேஜ், அவங்க சன் அடிச்சிட்டாங்க, அது இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி பேக் கிளாஸ் நம்ம பேக் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூஸும் அதெல்லாம் இருக்கணும். மேக்புக்கில் எல்லா ஸ்க்ரூஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்க்ரூ மாற்றி போடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு பழைய அசம்பிளியை நம்ம கழட்ட போகிறாரு. பழைய அசம்பிளி கழட்டியாச்சு. இதுதான் அசம்பிளி. மேக்புக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல் செட் அசம்பிளியோட வரும். இதுதான் புது அசம்பிளி வித் பேக் பேஸோட வந்துடும். கேமரா ஸ்ட்ரிப் எல்லாமே அதிலே வந்துடும். A2338 மாடல். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். இப்போ இது எப்படி மாட்டோன்னு பாருங்கள். நம்ம அசம்பிளி மாட்டியாச்சு. அதில் நம்ம ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூஸையும் மறுபடியும் போடணும். இதெல்லாம் பேஸ் ஸ்க்ரூஸ். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் லூஸாக கூட வைக்கக்கூடாது. இது பக்கா டைட் வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டார்க் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி பக்காவாக டைட் பண்ணிச்சுறாங்க. இப்போ ஒய்ஃபை ஆண்டனா அசம்பிள் பண்ணுறாங்க. ஒய்ஃபை ஆண்டனா அசம்பிள் பண்ணி அதில் மேலே இருக்க கவரை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பேட்டரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. மேக்புக் 2020 மாடலுக்கு அப்புறம் வந்து எதுவுமே அப்படியே பேட்டரி போட்டால் ஆன் ஆகாது. பேட்டரியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், சார்ஜ் போடணும். நீங்கள் பேட்டரி அப்படியே அசம்பிளி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். இப்போ ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு. இது மேலே இருக்க கவர் வந்து சேஃப்டி ஃபிலிம்ஸ் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பட் உள்ளே போட்டோம். இது ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் ஒரிஜினல் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா, எனக்கு பக்கா கிளாரிட்டியில் அப்படியே வேணும், பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். அவர் கேட்டது மாதிரியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் வெரி ஹாப்பி. நாங்கள் எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி தான் கொடுக்குறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 24 டெஸ்டர்ஸ் இருக்குது. எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பக்காவாக கஸ்டமருக்கு திருப்பி ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்போ இதோட பேக் கவரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அசம்பிளி மேக்புக் ஏதாவது சர்வீஸ் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள். இப்போ அசம்பிளி பேக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லா ஸ்க்ரூவும் போடணும். ஸ்க்ரூஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மேக்புக்கை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்க்ரூவுமே இம்பார்ட்டன்ட். அதான் ப்ராப்பராக டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ டைட் பண்ணுறது நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணணும். மேக்புக் டைட் பண்ணியாச்சு. கடைசி ஸ்க்ரூஸ் போட போகிறாங்க. ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணிடலாம் ஆன் பண்ணி. ஓகே, இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்புக் எதுவும் சர்வீஸ் போச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.